ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெயிண்டிங்கில் எப்படி வார்னிஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வார்னிஷ் பண்ணது. ஏன் இப்படி வார்னிஷ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, டஸ்ட் பட்டாலும் நம்ம ஒரு கிளாத் வச்சு துணி வச்சு இப்படி தொடச்சோம் அப்படின்னா அது எல்லாம் நம்மளுக்கு போயிடும். இதே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கலரும் டல்லாயிரும், ஆளுக்கு பட்டு கலரும் டல்லாயிரும். நம்மளால துணியை வச்சு துடைக்கவும் முடியாது. இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, நம்ம டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம்ல வீட்டில், அதை வச்சு கூட நம்ம தட்டி விட்டோம்னாலே அந்த தூசிலாம் போயிடும் வார்னிஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு. இப்போ இந்த இதுக்கெலாம் நம்ம வார்னிஷ் கொடுக்காம வச்சிருக்கேன். இன்றைக்கி இதுக்கெலாம் வார்னிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். இது எல்லாமே கேன்வாஸ் போர்டில் பண்ணுது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன உட்டன் இதில் பண்ணுது. இது எல்லாமே நம்ம இப்போ வார்னிஷ் பண்ணலாம். இது பிக்சர் வார்னிஷு இந்த இருக்குது பாருங்கள். இது நான் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. இப்போ நான் மீஷோவில் பார்த்தேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆர்டர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறது 100 ml. இது 135 ரூபா. இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அடுத்து நான் உங்களுக்கு வரும்போது ஸ்டாக் வரும்போது நான் பார்த்துட்டு கூட உங்களுக்கு சொல்லணும்னா சொல்கிறேன். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழைய ப்ரஷ் தான் வச்சிருப்பேன். நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ப்ரஷோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் கொடுக்கும்போது இப்படி ஆயிடும். அப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக வராது. அதனால் வார்னிஷ் கொடுக்குறதுக்கு இந்த பேக்ரவுண்டில் நம்ம கெஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் அதுக்கு தனியாக வச்சிருப்பேன். இப்போ எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் இதுலையோ நான் வந்து இந்த சோப் பாக்ஸ் மூடி தான் வச்சுருப்பேன். அதில் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இது வந்து 2 கோட்டிங் அடிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம போஸ்டர் கலரில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அக்ரலிக் வந்து நம்மளுக்கு நல்லா அப்ளை ஆகிட்டு அது திரும்ப வராது. இப்போ போஸ்டர் கலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வார்னிஷ் அடிக்கும் போது அந்த போஸ்டர் கலர் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இதை வந்து நம்மளால் போஸ்டர் கலரில் யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சைனிங்காகவும் வந்துடும், நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதில் நம்ம அடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே அரிக்கவும் செய்யாது. இந்த மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் சுற்றி இந்த மரக்கடையில் சுற்றி அடிக்கிறனால லைட்டாக ஒரு கோட்டிங் அடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூச்சி எதுவுமே அரிக்காது. ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் நல்லா சேஃப்டியாக. இது ஒன்றும் இல்லை, இந்த ப்ரஷ் இது பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாலே ப்ரஷ்ஷை நம்ம கழுவி வச்சுக்கலாம். இது வந்து 2 கோட்டிங் அடிச்சுக்கோங்க. ஒன்று காஞ்சோன்னு இன்னொரு கோட்டிங் அடிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கோட்டிங் மட்டும் அடிச்சு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதில் வார்னிஷ் அடிக்காமல் வச்சதுனால அவ்வளோ பாருங்கள் டஸ்ட்டாக இதாகிடுச்சு. நம்ம வந்து இதில் வார்னிஷ் அடிக்கும்போது கலர் பார்த்தீங்களா நல்லா கலரையும் நம்மளுக்கு எடுத்து காட்டும். இதுலேயும் சுற்றி அடிச்சுக்கோங்க. உட்டன் இது யூஸ் பண்ணும்போது சுற்றி அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வார்னிஷ் இதுக்கு அடுத்தும் பூச்சி எதுவும் அரிக்காது நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு கேன்வாஸ் சீட்லேயே அடிச்சு காட்டுறேன். இது போஸ்டர் கலரில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கலரில் இப்படி மெர்ஜ் ஆயிரும் நம்மளுக்கு. அதில் வந்து இப்படி அடிக்க முடியாது நம்மளால். வார்னிஷ் அடிக்கும்போது கலரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சைனிங் எஃபெக்ட் நல்லா எடுத்து காட்டுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம கொடுத்து வச்சுக்கும்போது நம்மளோட வரைஞ்ச பெயிண்டிங்கை வந்து நல்லா பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ வார்னிஷ் கொடுத்தோன்னே பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம சேனல்ஸ்க்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இது மாதிரி பெயிண்டிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.